திமுக கவர்மெண்ட் வந்த காலத்திலிருந்தே தமிழ்நாட்டில் போதைப் புழக்கம் அதிகமாயிடுச்சு. இதில் அதிகமாக இந்த திரைத்துறையை சேர்ந்தவர்கள் தான் இதை உபயோகப்படுத்துகிறாங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் வெளிநாடுகளுக்கு போகையிலெல்லாம் அவங்க அதை வாங்கிட்டு வந்துடுறாங்க. முதல்வர் நினைச்சா 24 மணி நேரம் நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டில் போதைப் பொருளே இல்லாமல் அழிச்சிடலாம். முன்னையெல்லாம் விமானத்துல இந்த மாதிரி எல்லாம் முடிவறது ரொம்ப அபூர்வமா இருக்கும். ஆனா இப்ப விமானத்துல பட்ட பகலையில இங்க சென்னை ஏர்போர்ட்ல இறங்கலாம், தாய்லாந்துல இருந்து வரலாம். அண்ணாமலைக்கெல்லாம் அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஜோக்கர். அவங்க மிகப்பெரிய கூட்டணி, மிகப்பெரிய பணம் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக ஆறா பாஞ்சு அவங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாங்க. இதையெல்லாம் பண்ணி ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க. இதை வெற்றினே சொல்ல முடியாது. எப்பயுமே இல்லாத ஊருக்கு இழுப்பம்பூ சக்கரையும் பாங்க. அவர் ஆட்சி இல்லைன்னா அவர் ஆட்சி நல்லாட்சிம்பாங்க. எம்ஜிஆர் ஆட்சி நல்லாட்சிம்பாங்க. நான் எம்ஜிஆர் ஆட்சியும் பார்த்தவன், ஜெயலலிதா ஆட்சியும் பார்த்தவன். இல்லையா, எம்ஜிஆர் ஆத்மா உங்களை சும்மா விடாது. நீங்க எம்ஜிஆரோட இருந்தவர். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அஇஅதிமுகவை சார்ந்த மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் மரியாதைக்குரிய செந்தில்வேல் அவர்களும், மேலும் தமிழ்நாடு நாயுடு பேரவைத் தலைவர் திமுகவின் முன்னோடி முனைவர் காமாட்சி ஐயா வணங்கியிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். முனைவர் காமாட்சி ஐயா, சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டே வருது நம்ம பார்க்குறோம். எடப்பாடியார் அவர்களும் தொடர்ந்து விமர்சிச்சிட்டே வர்றாரு. போதை கிடங்குக்கு உள்ளா இருக்குது தமிழகம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. காவல்துறை அதிகாரிகளும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த அபாய விதமான ரகங்கள்லாம் நாங்கள் இருக்கும் போதெல்லாம் பார்த்தது கிடையாது, இப்போ அந்த புழக்கங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை மேற்கோள் கட்டுறாங்க. இதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக கோடம்பாக்கத்தை சேர்ந்த வில்லியம்ஸ் என்பவர் ஒரு பள்ளி மாணவியை ஒரு கஃபே ஷாப்பில் வச்சு அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் அப்போ ஒரு ஸ்வீட்டில் அந்த மெத்துங்கிற ஒரு வஸ்தை கலந்து கொடுத்துருக்காரு. அதன் மூலியமாக அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரமும் செஞ்சுருக்கதை பார்க்குறோம். அந்த ஒரு பெண் சிறுமி தான், 18 வயது கூட அவங்களுக்கு ஆகலை. இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறத பார்க்குறோம். மெத்தி எந்த அளவுக்கு ஒரு சாமானியனுக்கும் கிடைக்குது இந்த ஆட்சியில் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியெல்லாம் உங்கள் மீது விமர்சனம் பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இந்த மெத்துங்கிற வார்த்தையெல்லாம் இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறோம். பட் இதெல்லாம் வெளிநாட்டில இருந்து இப்போ இறக்குமதி ஆகுது. ஏற்கனவே கூட போன 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம சென்னை ஏர்போர்ட்ல 23 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள இந்த மெத்து போன்ற மற்ற இன்ஜெக்ஷன் இதெல்லாம் கூட பிடிச்சாங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு 13 கோடி ரூபாய்க்கு உள்ள அதெல்லாம் பிடிச்சாங்க. இது மாதிரி பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் கூட இந்த மாதிரி புழக்கத்துல நிறைய வந்துருது. இதுல அதிகமா இந்த திரைத்துறையை சேர்ந்தவர்கள் தான் இதை உபயோகப்படுத்துறாங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் வெளிநாடுகளுக்கு போகையிலெல்லாம் அவங்க அதை வாங்கிட்டு வந்துடுறாங்கன்னு தான் நான் கேள்விப்படுறேன். வாங்கிட்டு அவங்க தான் இந்த மாதிரி புழக்கத்துக்களை எல்லாம் விடுற மாதிரியும் கேள்விப்படுறேன். அதனாலதான் நான் சொன்னேன், இந்த பஃப்ங்கிற இது இருக்கு இல்லையா, அதை மூடுனாலே இங்க உருப்பட்டுரும் நம்ம தமிழ்நாடு. அதனால முதலமைச்சர் கண்டிப்பா அதை மூடுறதுக்கு உத்தரவு போடணும். அங்கதான் இந்த போதை பழக்கம் அதிகமா படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாம் அங்கதான் போய் ரொம்ப சீர்கேடம் ஆகுது. அதை ஒழிக்கணும். 2வது, தமிழகத்துல காவல்துறையும் இன்னும் கண்ணும் கருத்தும். காவல்துறை செயல்படுது, அவங்களுடைய செயல்பாடு குற்றம் சொல்ல இயலாது. இருந்தாலும் போதையற்ற ஒரு மாநிலமா ஆக்கணும். அது டாஸ்மாக் போதைய வேற, கஞ்சா குடிக்கிறது, இந்த மாதிரி மத்து யூஸ் பண்றது, இன்னும் மாத்திரைகள், இந்த மாதிரி சில நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது, இந்த இன்ஜெக்ஷன் போடுறதெல்லாம் இப்ப மெடிக்கல் ஷாப்ல வித்தது போக அன்னைக்கு ஒருத்தனை பிடிச்சா அவங்ககிட்ட ஏகப்பட்டது. ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒருத்தனை கைது பண்ணும்போது அவங்ககிட்ட நிறைய அந்த இன்ஜெக்ஷனும் மாத்திரைகளும் நிறைய 150 மாத்திரையா என்னமோ இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இல்ல, இப்போ ஒரு சம்பவத்துல இருந்து நம்ம இன்னொரு சம்பவத்துல படிப்பினை பெறுகிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. மேலும் மதுரை கிளையினுடைய நீதியரசர் ஒரு அரசுக்கு ஒரு அறிவுறுத்தல் செஞ்சார். இது சார்ந்து ஒரு குழுவை ஒன்று அமைங்க, ஒரு கமிஷன் ஒன்று போடுங்க. இது இப்போ கடுமையான புழக்கம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் காவல்துறையினுடைய அந்த இன்ஸ்பெக்டருடைய கண்காணிப்பு இல்லாமல் அந்த ஏரியாவில் புழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி மதுரை கிளையினுடைய நீதியரசர் குறிப்பிட்டு சொல்கிறாரு. நம்ம அதுக்கான குழுவை நம்ம அமைச்சோமா? நம்ம இப்போ கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக கூட கலெக்டர் கூட ஒரு மீட்டிங் வச்சுருந்தார் முதல்வர் அவர்கள். நான் எந்த மாவட்டங்கள் முழுவதும் போதை இல்லா மாவட்டமாக நம்ம ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துறாரு. ஆனால் நம்ம என்ன முன்னெடுப்பு எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கேன்.
இல்ல அது வந்து கலெக்டர் மாநாடு மட்டும் இல்ல, எல்லா எஸ்பிஎலையும் கூப்பிட்டு தான் பேசுறாரு. காணொலி மூலியமாவும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கு, எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் புழக்கங்கள் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் வந்து அண்டை மாநிலங்கள்ல இருந்தும் வெளிநாடுகள்ல இருந்தும் இப்ப நிறைய முன்னையெல்லாம் விமானத்துல வந்து இந்த மாதிரி எல்லாம் முடிவர்றது ரொம்ப அபூர்வமா இருக்கும். ஆனா இப்ப விமானத்துல பட்ட பகலையில இங்க சென்னை ஏர்போர்ட்ல வந்து இறங்கலாம். தாய்லாந்துல இருந்து வரலாம், மலேசியால இருந்து வரலாம், இந்தோனேஷியால இருந்து வரலாம், இந்தோனேஷியால இருந்து வருது. இந்த மாதிரி எல்லாம் போதை வஸ்துக்கள் நிறைய வருது. இதை கண்ணும் கருத்துமா காவல்துறை தான் கண்காணிக்க முடியும். முதலமைச்சர் வந்து அதை உடனே அவங்கள முடுக்கி விட்டு எங்க சார் போதை விற்பனை தடுக்கக்கூடிய அதிகாரி டாக்டர் வருண்குமார் ஐபிஎஸ் அவருக்கே வந்து கொலை அச்சுறுத்தல் வந்திருக்குதை நம்ம பார்க்கிறோம். அந்த சம்பவத்தை சற்று முன்னதாக உங்கள்கிட்ட வந்து மேற்கோள் காட்டியிருந்தேன். கண்ணே இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் எல்லா மாநிலங்கள்லயும் நடக்கக்கூடிய நிகழ்வு தான் எல்லாம். ஆமா, அதாவது தப்பு செய்யறவன் எல்லாத்தையும் மிரட்டுவான். அவன் அப்படியெல்லாம் நான் ஒன்னும் சொல்லல. தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட், திருநெல்வேலி 2 டிஸ்ட்ரிக்டும் வந்து கொலகார டிஸ்ட்ரிக்ட் தான் சொல்லுவான். அந்த 2 மாநிலத்துலதான் எங்க பார்த்தாலும் கொலை நடக்கும். இப்ப வந்து பரவலா எல்லா மாநிலத்திலயும் எல்லா மாவட்டங்கள்லயும் அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா இந்த திரைப்படங்கள். 2வது வந்து அதாவது அதிகமான பணத்தை வாங்கி ஜாலியா செலவு பண்ணணும், குடிக்கணும், இந்த போதை வஸ்துக்களை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி எல்லாம் வந்து சொபஸ்டிகேட்டட் லைஃபுக்கு வரணும்னு நினைச்சிட்டு ரொம்ப பேர் தவறான வழிகளை தேர்ந்தெடுத்து சார்கள்லாம் அந்த வழியில போறாங்க. அரசு இதை உடனடியா இதை கண்டுபிடிச்சு உடனடியா நடவடிக்கை எடுக்கணுங்கிறது எனக்கு அந்த எண்ணம் இருக்கு. நம்ம முதல்வர் தாயுள்ளம் கொண்டவர், கண்டிப்பா அதை செய்வார். உங்களுக்கு தான் மக்கள் 40 கொடுத்துட்டாங்க. நீங்க அதுல மமதையில் இருப்பதாக எதிர்கட்சிகள் சொல்றாங்க. எங்களுக்கு மமதையே கிடையாது கண்ணு, நாங்க சந்தோஷமே இல்ல. கண்டிப்பா 40க்கு 40 ஜெயிச்சிட்டோங்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம் இல்ல. நாங்க ஒரு பட்டாசெல்லாம் வெடிக்கல. திரு செந்தில்வேல் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரங்கள்ல? போதையினால் நடக்கக்கூடிய இந்த வன்முறைகள் ஒரு பக்கம் இருக்க, சிறார்கள் சிறுமிகள் மீதெல்லாம் வந்து பாலியல் துன்புறுத்தல்கள் எல்லாம் வந்து நடந்திருக்கிறது பார்க்குறோம். இந்த மாதிரியான அஃபென்சஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதை வந்து தமிழக அரசு சரியாக தான் கையாளுதுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கடந்த 2.5 வருஷமா பார்த்தீங்கன்னா இந்த திமுக கவர்மெண்ட் வந்த காலத்துல இருந்தே தமிழ்நாட்டில் போதை புழக்கம் அதிகமாயிருச்சு. குறிப்பாக டார்கெட் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகள் அருகிலே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பல முறை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் அறிவுறுத்துறாங்க. போதை தமிழ்நாட்டில் புழங்குது அதிக லெவலில், இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு பல முறை அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு. மற்ற கட்சிகளும் இது விஷயமா முதல்வர்கிட்ட வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அதில் அவருக்கு போதிய கவனம் செலுத்தக்கூடிய நேரம் இல்லையா என்னன்னு தெரியல. தொடர்ந்து போதை பொருள் தமிழ்நாட்டில் வந்து மிக நடமாட்டம் அதிகமாக இருக்கு. இது விஷயமா பார்த்தீங்கன்னா இளம் சிறார்கள் பள்ளி பருவத்தினர் வந்து கெட்ட பழக்கத்துக்கு ஈடுபட்டு கொள்ளையில் ஈடுபடுறாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே காவல்துறைக்கே தெரியுது, எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியல. அதாவது ஒரு கேஸ் நடந்துச்சுன்னா அவங்க நடவடிக்கை எடுக்கலாம், ஒரு லிமிட்ல 10 கேஸ் நடந்தா என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் அந்த பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிட்டு தமிழ்நாடுக்குள்ள அந்த பிரச்சனை இருக்கு. ஒரு பிரான்ச்சஸ் மாதிரி போட்டு பெரிய லெவல்ல தமிழ்நாட்டுக்குள்ள போதைப் பொருள், போதை வச்சு கஞ்சா, பெரிய பெரிய உயர் ரக போதைப் பொருட்கள் வந்து விற்பனை நடந்துகிட்டு இருக்கு. இதை அரசு வந்து கண்டுக்கிறாத மாதிரி தான் தெரியுது. காவல்துறை நினைச்சா, போலீஸ் துறை வச்சிருக்க முதல்வர் நினைச்சா 24 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டில் போதைப் பொருளே இல்லாம அழிச்சிடலாம். ஆனா இதுல வந்து கவனம் செலுத்துறதுக்கு அவங்க வந்து கண் துடைப்பு மாதிரி தான் கலெக்டர் மாநாடு நடத்துறாங்க, எஸ்பி மாநாடு நடத்துறாங்க, இது விஷயமா டிஸ்கஸ் பண்றாங்க. ஆனா அதை தடுக்கிறதுக்கான பணிகள் எதையுமே செய்யறது மாதிரி தெரியல. மிகப்பெரிய லெவல்ல எதிர்கால சந்ததியினர் இந்த போதைப் பொருளால் அஃபெக்ட் ஆகி பெரிய லெவல்ல சமுதாய சீர்கேடு ஏற்பட்டிருக்கு. இதை வந்து தடுத்து நிறுத்தலைன்னா எதிர்காலத்தினுடைய இளைஞருடைய வாழ்வு கேள்விக்குறியாயிரும். இல்லை, இந்த இடத்துல வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வந்து சரிவர தன்னுடைய ரோலை வந்து செஞ்சிச்சா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் வந்து மாவட்டந்தோறும் நம்ம வந்து போராட்டங்கள் அறிவித்தோம், நம்ம பரவலாக வந்து செஞ்சோம். அதன் பிறகு இது வந்து ஒரு முழு வீச்சா, இது ஒரு மக்கள் இயக்கமாக கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து தவறிட்டாரோ திரு எடப்பாடியார்? அப்படி சொல்ல முடியாது. பல முறை வந்து முதல்வருக்கே கோரிக்கை வச்சு சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு, பல முறை ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு. அதிமுக போராட்டம் நடத்தியிருக்கு, மாவட்ட அளவிலான போராட்டம் நடத்தியிருக்கு. தொடர்ந்து இது விஷயமா தொடர்ந்து வந்து போதைப் பொருளை ஒழிக்கணும், நிறைய இளைஞர்கள் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, தமிழ்நாட்டில் போதை பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கு,
பர்டிகுலரா அந்த சாதிக் பாஷா கைது செய்யப்பட்டு அதிமுக தான் வந்து இந்த விவகாரத்தை வந்து வெளியே கொண்டு வந்து மக்கள்கிட்ட போய் சேர்த்தான். நீங்க மக்கள் இயக்கம்னு சொல்றீங்க, உண்மையான மக்கள் இயக்கம் அதிமுக தான். நாங்க தான் கொண்டு இந்த விஷயத்தெல்லாம் மக்கள்கிட்ட சேர்த்தான். அது ஒரு கட்டத்துக்கு மேல அது மக்கள் புரட்சியா கூட வெடிக்கலாம். அவ்வளவு வரைக்கும் தமிழ்நாட்டுல இன்னைக்கு போதைப் பொருள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதே அரசியல் விமர்சனம் என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடியாரை விட அண்ணாமலை அவர்கள் தான் வந்து மக்கள் மத்தியில் முழு வீச்சா கொண்டு போய் செல்றாரு, அவர் ஒரு எதிர்கட்சியாவே ஒரு சரிவர செயல்படல, அதுக்கு பதிலாக அண்ணாமலை அவர்கள் தான் முழு வீச்சில் செயல்படுறாருன்னு சொல்லி வைக்கப்படுது. அண்ணாமலை வந்துங்க, அண்ணாமலைக்கெல்லாம் வந்து அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஜோக்கர். அவருக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லி பொலிட்டிக்கல் ஜோக்கர்னு சொல்லிட்டீங்க. இல்ல 6 இடத்துல அதிமுக டெபாசிட் போயிடுச்சு, 9 இடங்கள்ல வந்து உங்களை 3வது இடத்துக்கு தள்ளி இருக்காங்க பாரதிய ஜனதா. நீங்க போற போக்குல சொல்லிட்டீங்க. நீங்க அதிமுக வரலாற்றை எடுத்து பாருங்க. பெண்ணகரத்துல அதிமுக வந்து டெபாசிட் வாங்கல, ஒரு முறை பாமக செகண்ட் பிளேஸ். அதுக்காக அதிமுக அடுத்த ஆட்சிக்கு வரலையா? எல்லா கட்சியும் திமுக வந்து எத்தனை தொகுதியில டெபாசிட் வாங்கலாம். அதனால வந்து வெற்றி தோல்வி அரசியல். ஆனா எடப்பாடியார் அவர்கள் இப்ப பதவி ஏற்ற அந்த பொதுச் செயலாளர் பதவி ஏற்ற பிறகு தொடர் சரிவே தானே செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அவரு எப்படி எந்த வகையில சரிவுன்னு சொல்றீங்க? தொடர் தோல்வியில தானே இருக்காருன்ற. தோல்விங்கிறது வேற, சரிவுன்னு சொல்றீங்களே எப்படின்னு சொல்லுங்க. இப்போ வாக்கு சதவீதம் பாக்குறோம், அம்மையார் ஜெயலலிதா இருந்த போது இந்த மாதிரி எல்லாம் வாக்குகள் சதவீதம் வாங்கியிருக்கோம். நம்ம கட்சி ஆரம்பிச்ச 72ல இருந்து 77ல பொது தேர்தல் சந்திக்கிறான், 72ல இடைத்தேர்தல சந்திக்கிறான். அன்னைக்குல இருந்து நீங்க வாக்கு சதவீதத்தை பாருங்க, இன்னைக்கு வாங்குற வாக்கு சதவீதத்தை பாருங்க. ஒன்னும் அதிமுக வாக்கு சதவீதம் எந்த வகையில இல்ல அன்னைக்கு இருந்த பாப்புலேஷன் வேற, இன்னைக்கு இருக்க பாப்புலேஷன் வேற. கரெக்ட். பாப்புலேஷன் தகுந்த மாதிரி வாக்கு சதவீதம் கூடும் இல்ல. நீ அதிமுகவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணிக்கும் 17 லட்சம் ஓட்டு தான் இந்த பார்லிமெண்ட் தேர்தல டிஃபரன்ஸ். 17 லட்சம் ஓட்டு தமிழ்நாட்டுல 68,000 பூத்து. 17 லட்சத்தோடு நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு பூத்துக்கு வெறும் 26 ஓட்டு தான் டிஃபரன்ஸ் வருது. 26 ஓட்டுங்கிறத ஒரு 5-6 குடும்பம் தான் மாத்தி போட்டிருக்காங்க. இதுதான் கால்குலேஷன். நீங்க இதை வந்து ஒரு பெரிய வெற்றியாகவும் பிரம்மையாகவும் கொண்டாட முடியாது. நாளைக்கே இன்னும் 2 வருஷம் கழிச்சு மிகப்பெரிய வெற்றியை வந்து மக்கள் கொடுக்கதான் போறாங்க. 96ல மிகப்பெரிய தோல்வி கொடுத்த மக்கள் 98ல மிகப்பெரிய வெற்றியை பார்லிமெண்ட் தேர்தல் அதிமுக கொடுத்துருவாங்க. அதெல்லாம் வந்து இதை வந்து ஒரு வெற்றினே. அந்த ஆளுமை அம்மையார் ஜெயலலிதா என்ற ஆளுமை. ஆனா எடப்பாடியார் அவர்கள் தொடர் தோல்வி அதான் சந்திச்சுட்டு இருக்காரு. அவருக்கு சீட் கன்வர்ஷன் கெப்பாசிட்டி கூட இல்லாதனாலதான் 1% வாக்கு கொண்ட ஒரு கட்சி கூட அவருக்கு முன்னாடி கூட்டணி சேரல. தேமுதிகவை தவிர்த்து, தேமுதிக கூட ஒரு பெரிய கட்சின்னு சொல்ல முடியாது. அவர் தலைமையில கூட்டணி அமையாது. ஈவன் 2026ல கூட அவர் தலைமையில ஒரு கூட்டணி அமையாதுன்னு சொல்லி உங்கள் மீது விமர்சனம் வைக்கப்படுது. மாநிலத்துல ஒரு மிகப்பெரிய ஆளுங்கட்சி அதிகார பலத்தோட அத்தனை ஜனநாயகத்தினுடைய குரல் விலை நடத்தி மீடியாக்களை மிரட்டி இன்னைக்கு ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கி வச்சு ஒரு கூட்டணி உருவாக்கி. 2021ல நீங்க கூட்டணி வச்சிருந்தது பாரதிய ஜனதாவோடு. அவர்கள் மத்தியில மிருக பலத்தோட ஆட்சியில இருக்காங்க. நீங்க மாநிலத்துல நீங்க 10 ஆண்டுகள் ஆட்சியில இருந்தீங்க. அப்ப அதே விமர்சனத்தை அவங்களும் முன்வைக்கலாம். அதை தாண்டி தானே வந்து மாநிலத்துல பாசிச கொள்கையோட மிகப்பெரிய ஒரு சக்தியை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு கூட்டணி வைக்கிறாங்க. இத 2 பேரையும் மீறி நாங்க ஒரு அணி அமைச்சு எங்களுடைய வலிமையான அணிலாம் சொல்லிட முடியாது. அதிமுகங்கிற ஒரு பெரிய மிகப்பெரிய அந்த கட்டமைப்பான கட்சியை வச்சு இன்னைக்கு 21% ஓட்டு கூட்டணியோட சேர்த்து 23% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இதை யாருக்குமே பாராட்டுறதுக்கு மனம் கிடையாது. அவங்க மிகப்பெரிய கூட்டணி, மிகப்பெரிய பணம் தமிழ்நாட்டுல ஃபுல்லா ஆறா பாஞ்சு அவங்களுடைய அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணாங்க. இதையெல்லாம் பண்ணி ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க. இதை வெற்றினே சொல்ல முடியாது. நாளைக்கு 2026ல மிகப்பெரிய வெற்றியை மக்கள் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இது தேசிய பிரதமரை தேர்ந்தெடுக்கான தேர்தல். ஒரு பக்கம் காங்கிரஸ் தலைமையில இந்தியா கூட்டணி, ஒரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி, மோடி பிரதமரா காங்கிரஸ் சார்ந்த ஒரு பிரதமராங்கிற மக்கள் பார்வை அந்த மாதிரி இருந்துச்சு. இதையெல்லாம் மீறி எடப்பாடியார் என்ற ஒற்றை மனிதருக்கு 21% மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய வெற்றியாக. எடப்பாடியாருக்கா அல்லது அந்த இரட்டை இலைக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எடப்பாடியார் தான் சொல்ல முடியும். இரட்டை இலைனா உங்களுக்கு அதே தென்சென்னையில வந்து நாங்க 3வது இடம் போயிடுமே, இரட்டை இலைக்குன்னு சொல்ல முடியாது. எடப்பாடியார் தான் சொல்ல முடியும். சரி, ஓகே. முனைவர் காமாட்சி ஐயா, குறிப்பாக பல விவகாரங்கள் வந்து பேசப்பட்டு வருது. திமுக ஆட்சிக்கு வந்தாலே எப்போவுமே இந்த மின்வெட்டு ஏற்படும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எப்போவுமே பரவலாக வைக்கப்படும். பட்டினம்பாக்கம் பகுதியை சேர்ந்த துமில் அப்படி அந்த அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து நேற்று இரவு முழுக்க சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. மின்தடைங்கிறது எப்போவுமே அந்த பகுதிகளில் வந்து நடந்துட்டு இருக்கு. அவ்வப்போது இரவு நேரத்தில் வந்து மின்தடை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு மக்களுடைய சாலை மறியல் பார்க்குறோம். லைட் ஹவுஸ் முழுக்க நேற்று இரவு முழுக்க அந்த சாலை டிராஃபிக் ஜாம் ஆனதை பார்க்குறோம். இது வந்து மேற்கோள் காட்டுறாங்க எதிர்கட்சிகள். இன்னும் மின்வெட்டு இருக்கா நம்முடைய மாநிலத்தில்? தமிழகத்தில் மின்வெட்டு என்பதே இல்லை.
என்ன காரணம்னா சில நேரங்கள்ல அதிகமா மின் நுகர்வோர் வந்து அதிகமாயிட்டாங்க. இரவு நேரங்கள்ல அவங்க ஏசி எல்லாரும் ஆன் பண்ணிடுறாங்க. அப்ப அதிகமா மின் நுகர்வு தேவைப்படுது. அப்ப லோடு தாங்காம ஃபர்ஸ்ட் ஆயிடுது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆச்சுன்னா அதை உடனடியா செட் பண்ணிடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது குழியை தோண்டி பூமி கடியில தானே இருக்கு. அது தோண்டி எடுத்து அந்த வயரெல்லாம் செக் பண்ணி அவங்க பண்ணணும். அது எப்படி ஒரு 1 டே ஆயிரும். இதனாலதான் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வருதே தவிர, ரெண்டாவது சில இடங்கள்ல முன்னெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்கும். இப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இப்ப ஹெவி டியூட்டி டிரான்ஸ்ஃபார்மர் போட்டாச்சு. அது ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மர்லாம் முன்னாடி மேல இருக்கும். இப்ப மேக்சிமம் கீழே வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு மேடை மாட்டி மேடை மேல தூக்கி வச்சிடுறாங்க. இந்த மாதிரி சில வேலை பழுவு குறையுங்கிறதுக்காக தான் மேல ஏறி பண்ண வேண்டாம், கீழே இருந்தே பார்க்கலான்னு. அதனால இப்ப மின்வெட்டு கிடையாது. அந்த மின் நுகர்வோர் அதிகமானதுனால சில இடங்கள்ல சொல்றாரு, இந்த விடியா திமுக ஆட்சியில் அவ்வப்போது மின்வெட்டு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆனா போயா நீ, அதாவது எப்பயுமே இல்லாத ஊருக்கு இழுப்பப்பூ சக்கரையும் பாங்க. அவர் ஆட்சி இல்லைன்னா அவர் ஆட்சி நல்லாட்சிம்பாங்க. எம்ஜிஆர் ஆட்சி நல்லாட்சிம்பாங்க. நான் எம்ஜிஆர் ஆட்சியும் பார்த்தவன், ஜெயலலிதா ஆட்சியும் பார்த்தவன். எம்ஜிஆர் ஆட்சி உண்மையிலே பொற்கால ஆட்சி தான் ஐயா. அவர் மரணிக்கும் வரை அவரை வந்து நீங்க ஆட்சியில இருந்து இறக்க முடியல பாருங்க. 6 மாசம் அவர் பொற்கால ஆட்சி கொடுத்தாரு. 6 மாசத்துக்கு அப்புறம் எல்லாம் இந்த கட்சிக்காரன் பூரா எல்லாம் அங்க களவாணித்தனம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். நானும் உள்படதான். எல்லாமே அப்படிதான். அந்த 6 மாசம் அவர் நல்ல ஆட்சி கொடுத்தாரு. அவரை செயல்பட இல்லையா? எம்ஜிஆர் ஆத்மா உங்களை சும்மா விடாது. நீங்க எம்ஜிஆரோட இருந்தவர். அதிமுகவினுடைய முதல் 9 உறுப்பினர்ல 9வது கையெழுத்து உங்களோட கையெழுத்து நீங்க பல முறை சொல்லிருக்கீங்க. அதெல்லாம் வாஸ்தவம் தான்ப்பா. அதுக்காக எனக்கு தெரியும்ல அங்க என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு. நான் கூட்டம் இருந்தவன் தானே. அதனால எனக்கு எல்லா நிகழ்ச்சியும் தெரியும். ஆகையினால எல்லார் ஆட்சியும் இல்லாத போது எல்லாம் அப்படிதான் மக்கள் வந்து புரட்சி தலைவரை வந்து ஒரு போற்றுதலுக்குரிய அவரை வந்து அதிகாரத்துல வந்து இறக்க வைக்கலையே. அவர் ஊழல் பண்ணி சொத்து சேர்த்தாருன்னு அவர் மேல எந்த அப்பலுக்கான எந்த குற்றத்தையும் வைக்க முடியாது. அவருடைய அமைச்சரும் செய்திருந்தாலும் அவர் தானே ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் தான். அவர் அப்பப்ப கூப்பிட்டு எல்லாத்தையும் சத்தம் போடத்தான் செய்யறாரு. இருந்தாலும் சில நேரங்கள்ல, அதாவது அவர் நிற்கும் போது வந்து மாயத்தவர தேர்தல் நின்பாட்டி திண்டுக்கல் இடைத்தேர்தல் நின்றது வேற. அதே இது பெரியகுளம் இடைத்தேர்தல்ல ஜக்கையை நிப்பாட்டும் போது அதனுடைய சூழ்நிலை வேற. இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையும் மாறி கடைசியில அவர் ஆட்சி காலத்திலையும் பணம் கொடுத்தா தான் வாக்கு வாங்கி ஜெயிக்க முடியுங்கிற நிலையும் வந்துச்சு. ஜெயலலிதா அம்மாவும் வந்துச்சு, கலைஞரும் வந்தாரு, ஸ்டாலின் ஐயாவும் வந்தாரு, எடப்பாடி ஐயாவும் வந்தாரு. எடப்பாடி ஐயாவை எத்தனை கோடிகளை கொடுத்து இந்த ஆட்சியில வந்து உட்கார்ந்தாருங்கிறது எனக்கு தெரியும், அவருக்கும் தெரியும். சரி, அதெல்லாம் சொல்றேன், அதெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா கூவத்தூர்ல நடந்த கூட்டத்துல எப்படி டிஸ்போசல் நீங்க வந்து இவர மாதிரி பேசக்கூடாது. அவர் பேசினார்ல போற போக்குல நீங்க சொல்லக்கூடாது. இந்த அலிகேஷன் செய்யக்கூடாது. அதெல்லாம் இங்க பாரு, போற போக்குல வைக்கிறதுக்கு நான் என்ன புறம்போக்கா? எல்லாம் ஆணித்தரமா தான் சொல்றேன். எங்க தவறான தகவல் நீ எனக்கான கண்டிப்பா தரேன். உங்க திராவிட சித்தாந்த உடைய ஒரு பெண்மணியும் கூட ஒரு கொச்சையான வார்த்தை சொன்னாங்க. அவர்கள் மீது கூட நீங்க நடவடிக்கை எடுக்கல. விபச்சாரத்தில் முதல்வரானார்னு சொல்லி சொன்னாரா இல்லையா அந்த அம்மா? அவர்கள் மீது நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா? அந்த அம்மா வந்து அவ்வளவு அசிங்கமா இறங்கி பேசுற அளவுக்கு எனக்கு நான் என்னுடைய வயசுக்கு என்னுடைய தரத்துக்கு நான் அப்படி எல்லாம் பேச முடியாது. அது அவங்க செஞ்சா அது அவங்க தனிப்பட்ட இஷ்டம். அதை பத்தி அவர்கள் மீது எல்லாம் சட்டம் பாய மாட்டேங்கிறது. அப்படி அதான் கேள்வி. சட்டம் பாயலைன்னா பாயும், அது பாயும். அது என்ன தண்ணி ஐயா போய் பாயறதுக்கு? சரி, நீ எதையாவது நீ உனக்கு வந்து ஏதாவது அவங்க ஏதாவது திமுக ஆட்சியை வந்து விமர்சிச்சு நீங்க பாத்துருக்கீங்களா? காணொலி இருந்துச்சுன்னா எனக்கு காட்டுங்க. உங்க ஆட்சியையோ உங்களுடைய கட்சியினுடைய ஏதேனும் உங்க செயல்பாடுகளை வந்து விமர்சிச்சு நீங்க சொல்லுங்க. நீ கூட எப்ப திமுகவை பத்தி நீ ஆதரிச்சு பேசியிருக்க? அதுக்காக இல்லையா? நான் ஒரு நெறியாளராக திமுகவும் கேள்வி கேட்பேன், அதிமுகவும் கேள்வி கேட்பேன், பாரதிய ஜனதாவும் கேள்வி கேட்பேன், ஆளுங்கட்சியிலையும் கேள்வி கேட்பேன், எதிர்கட்சியிலையும் கேள்வி கேட்பேன். எல்லாம் ஒரு பொண்ணுக்காக நாம வந்து வரைஞ்சு பேசி அந்த பொண்ணை பத்தி நம்ம இங்க பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. இப்போ சரியா? பல அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் விட்டுடு. இப்ப அதெல்லாம் வந்து நம்ம வந்து கடந்து முடிந்து போன பழைய விஷயங்கள். இன்னைக்கு அட்பர்சன்ட்டுக்கு தான் வரணுமே தவிர பழச கிளற வேண்டிய அவசியம் இல்ல. பழச கிளறுனா குப்பை தான். திரு செந்தில் சார், ஐயாவுக்கு நீங்க மறுப்பு கொடுக்கலாம். மேலும் தமிழகத்தில் எங்கேயுமே மின்வெட்டே கிடையாது. அது ஏதாவது ஒரு மேபி அதீத உபயோகத்தினால வரக்கூடிய இதுதான் டெப்ரிசியேஷன் தான். ஐயா மட்டும் இல்ல,
தமிழ்நாட்டுடைய மின்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் தொடர்ந்து இந்த விஷயத்திலே பொதுமக்களிடத்திலே மிகப்பெரிய பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுகிறார். தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த எலெக்ஷன் டைம்ல கொஞ்சம் ஒரு மின்வெட்டு இல்லாமல் இருந்துச்சு. எலெக்ஷன் முடிந்த மறுநாள்ல இருந்து மிகப்பெரிய மின்வெட்டு தமிழ்நாட்டில் நிலை வருகிறது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஐயா சொன்னார், இப்ப மின் மாற்றி அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்லாம் மாத்தணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து இப்போ செக் பண்ணுங்க, ஃபோன் பண்ணி கன்சர்ன் எஸ்சிக்கு எல்லா இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக எஸ்சி இருப்பாங்க, சூப்பரண்ட் ஆஃப் அந்த இன்ஜினியர்ஸ், சென்னையிலையும் கார்பரேஷன்ஸ் எல்லா லிமிட்ல இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே அந்த மின் மாற்றி பற்றாக்குறை இருக்கு. உடனே நீங்க போனா அந்த இடத்துல அதை மாற்றுறதுக்கே ஸ்டாக் இல்லை, கவர்மெண்ட்ட கொள்முதலே பண்ணல. தொடர்ந்து இந்த விஷயத்துல அவங்களுக்கு அந்த நிர்வாக திறமையே கிடையாது. எப்படி தமிழ்நாட்டுல 5 வருஷம் எடப்பாடி ஆட்சி இருந்துச்சு, அம்மாவுடைய ஆட்சி இருந்தாங்க, தமிழ்நாட்டில் மின் வெட்டுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அவ்வளவு வரைக்கும் ரொம்ப மரியாதைக்குரிய மாண்புமிகு அந்த நத்தம் விஸ்வநாதன் வந்து மின்துறை அமைச்சராக இருக்கும்போது அவ்வளவு அருமையா நிர்வாக திறமையோட கொள்முதல் பண்ணி பக்காவா வந்து மின்வெட்டே இல்லாத மாநிலம் மிகை மாநிலமாக மிகை மாநிலமாக நடத்துனாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் சொல்றது ஃபர்ஸ்ட் அம்மா ஆட்சியில நிமிஷம் ₹4.50 வந்து காற்றலை மின்சாரம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்த போது அதானிட்ட போய் ₹17.50 வந்து அக்ரிமெண்ட் போட்டு அதுவும் 15 வருஷம் கேஸ் போடுங்க, எங்களை பனிஷ் பண்ணுங்க. என்ன நடவடிக்கை எடுத்து உங்களால ப்ரூஃப் இருந்தா போட முடியுமா? கேஸ் போடுங்க. 2 வருஷம் ஆச்சு. என்னங்க ப்ரூஃப்? நீங்க சொல்றீங்க தொடர்ந்து தவறான நீங்க திராவிட இயக்கத்துல நீங்க நீண்ட நாள் திராவிடம் கலந்த நீண்ட நாள் மூத்த தலைவர். நீங்க ஒரு மீடியால தொடர்ந்து தவறான தகவலை சொல்லக்கூடாது. நீங்க வந்து முதலமைச்சர் சொல்லுங்க, உங்க முதலமைச்சர் சொல்லுங்க, கேஸ் போட சொல்லுங்க, தூக்கி உள்ள போட சொல்லுங்க. உங்களோட ஆதாரம் தான் போடுவீங்களா? நீங்க கேஸ் போட முடியும். ஒரு முந்தைய அரசு கூவத்தூர்ல நடந்த விஷயம் மாண்புமிகு இதய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த மண்ணை விட்டு சென்ற போது இந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அனைத்து சட்டமன்றர்களும் அங்கே குழுமி அன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வம் என்ற எங்க இயக்கத்தில் இருந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் கழகத்தை விட்டு வெளியே சென்று தர்ம யுத்தம் ஆரம்பிச்சிட்டாரு. இந்த இயக்கத்தையும் கட்சியையும் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒற்றை எண்ணத்திலே அவங்க வந்து அப்போது கழக பொதுச் செயலாளர் இருந்தவர் வந்து கூடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவர் பல பேர் ரெஃபர் பண்றாங்க. ஆனால் அங்கே இருந்த அத்தனை சட்டமன்ற வீரர்களும் ஒருமனதாக மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாடு எடப்பாடி அவர்களை முன்மொழிந்து அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் முழு மனதோடு ஒத்துழைப்போடு தான் அவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து ஒரு தவறான குற்றச்சாட்டு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா அல்லது அம்மையார் சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த வெர்டிக்ட் வந்த பிறகுதான் எடப்பாடியார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த காலகட்டத்தில் இது யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணல. அவர் முதலமைச்சராய் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சசிகலா அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர். அனைத்து இந்திய அண்ணா திராவிடத்தினுடைய விதிமுறைகள் என்னன்னா பொதுச் செயலாளருக்கு தான் அதிகாரம். ஒரு சட்டமன்ற கட்சி தலைவரையோ முதலமைச்சருடைய வேட்பாளரையோ தேர்ந்தெடுக்கிறதுக்கு பொதுச் செயலாளருக்கு தான் அதிகாரம். அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்தை கூட்டி அவருடைய ஒப்பீனியனை பெற்று முதலமைச்சர் சட்டமன்ற கட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக பதவி வைக்கிறார். அப்புறம் கட்சி வந்து தலைமை முடிவு எடுக்குது. ஓபிஎஸ் வந்து ஒரு கட்சியில இணையம் டிமாண்ட் பண்றாரு. அந்த சூழலில் இந்த அம்மாவையும் அவரை சார்ந்தவர்களையும் கழகத்தை விட்டு நீக்கி வைக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அதனால அவர் அந்த காலகட்டத்தில் அந்த கட்சியினுடைய சுப்ரீமாவா இருந்தாரு. அதனால் அந்த குற்றச்சாட்டு வருது. சரி, ஓகே. உங்களுடைய இருவரோட கருத்தை ரொம்ப நன்றி.